குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதையின் காரணம். கதைக்குள்ள போலாம். மாயா 4th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தா. கொஞ்சம் ரூடாக தான் எல்லார்கிட்டையுமே பேசுவா. அண்ட் ஷி வாஸ் நாட் பாதர்ட் யாராவது ஹர்ட் ஆனாக்க. ஒரு நாளைக்கு அவளோட பாட்டி வேற ஊர்லேருந்து அவளை பார்க்கறதுக்காக வந்தா. மாயாவோட அம்மா பாட்டி கிட்ட சொன்னா, அம்மா, மாயா ரொம்ப ஹாஷாக எல்லார்கிட்டையுமே பேசுகிறா, அவளை எப்படி மாற்றுறதுன்னு எனக்கு தெரியலன்னு. பாட்டி சொன்னா, டோன்ட் வரி, நான் அதை பார்த்துக்கிறேன்னு. நெக்ஸ்ட் டே மாயா கிட்ட ஒரு பேர்ட் பெண்டன்ட் பாட்டி கொடுத்துட்டு சொன்னா, இப்போ வரைக்கும் நான் இந்த பெண்டன்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் இனிமேல் நீ யூஸ் பண்ணு, உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேர்ட் ஆக்சுவலாக கொஞ்சம் மேஜிக்கல். நீ யார்கிட்டையாவது ஏதாவது ரூடாக சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் இந்த பேர்ட் கிட்ட கேளு, அதை சொல்லலாமா வேண்டாமான்னு. அந்த பேர்ட் உனக்கு எஸ் ஆர் நோ அப்படின்னு ரிப்ளை பண்ணும். மாயா சொன்னா, நான் ட்ரை பண்ணுறேன் பாட்டி அப்படின்னு. ஸ்கூலில் ஒரு நாளைக்கு லன்ச் டைம் போது மாயாவோட ஃப்ரெண்ட் ராம் ரொம்ப எந்துவாக அவனோட லன்ச் பாக்ஸை ஓப்பன் பண்ணினா. ஏன்னா அவனோட ஃபேவரட் டிஷ் எடுத்துன்னு வந்தான்னு. ஒரு யூனிக் ஷேப்ட் மீட் பர்கர் வெளியில் எடுத்தான். அதை எடுத்த செகண்ட் மாயா சொன்னா, இதையா சாப்பிட போகிற, பார்க்கறதுக்கே நன்னாவே இல்லையே, எனக்கு வாந்தி வருது, இதை எப்படி தான் நீ பிடிச்சி சாப்பிட்றியோன்னு. ராம் வாஸ் வெரி ஹர்ட். அப்படியே லன்ச் பாக்ஸை மூடி வச்சுட்டு போயிட்டான். மாயாவோட ஃப்ரெண்ட்ஸ் உடனே சொன்னா, இப்போ ஹாப்பி தானே, அவ்வளோ ஆசையாக சாப்பிட்றதுக்காக உட்காந்தான், இப்போ சாப்பிடாமையே எழுந்து போயிட்டான். ஆனால் உனக்கு தான் கவலையே இல்லையே யார் ஹர்ட் ஆனாக்க அப்படின்னு. For the first time, Maya felt very bad and guilty. வீட்டுக்கு வந்தோன்னே பாட்டி கிட்ட நடந்த விஷயத்த சொன்னா. பாட்டி சொன்னா, நீ இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உனக்கு அந்த பேர்ட் பெண்டன்ட் கொடுத்தேன். வேர்ட்ஸ் எப்படி ஒருத்தரை ஹீல் பண்ணுமோ அதே மாதிரி ஈஸியாக ஒருத்தரோட ஹார்ட்டை பிரேக் பண்ணிடும். நெக்ஸ்ட் டே மாயா ராம் கிட்ட போய் அப்பாலஜைஸ் பண்ணினா. அவ சொன்னா, இனிமே நான் யாரையுமே வேர்ட்ஸால் ஹர்ட் பண்ண மாட்டேன்னு. இந்த ஸ்டோரி கேட்டோன்னா ஐ டோல் மை செல்ஃப், அனு பை அ பேர்ட் பெண்டன்ட். நான் நிறைய வாட்டி நினச்சிருக்கேன், தேர்ட் பர்சன் கிட்ட நான் பேசுகிற மாதிரி என்னோட லவ்ட் ஒன்ஸ் கிட்ட பேசினா நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் ஃபைட்ஸ் அவாய்ட் பண்ணலான்னு. ஆனால் மாயா மாதிரி ஏதாவது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவேன். ஆனால் அது ஒரு காசுக்கு கூட பிரயோஜனம் கிடையாது. பிகாஸ் ஸ்போக்கன் வேர்ட்ஸ் கேன் நாட் பி டேக்கன் பேக். எனக்கு தெரியும் எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம ஒருத்தர்கிட்ட பேசணும்னு. பிகாஸ் நம்ம ஒருத்தரை வேர்ட்ஸால் ஹர்ட் பண்ணுறச்சில அது நம்மளோட மைண்ட்லேயே ஓடின்னு இருக்கும், இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு. நான் நிறையா வாட்டி என்னோடய லவ்ட் ஒன்ஸை ஹர்ட் பண்ணியிருக்கேன். நானும் நிறையா வாட்டி ஹர்ட் ஆகியிருக்கேன். பட் என்ன பண்ணுறது, சம்டைம்ஸ் இந்த நாக்கில் சனி டான்ஸ் ஆடுறச்சில ஏதாவது உளறிடுவேன். அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் முடிஞ்சிடும். எனிவேஸ், நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ். ஹாவ் அ குட் டே. குருவே சரணம்.